ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். மகளை போல ஓட செய்தி, மகளை போல ஓட செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் உயரணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் வளரணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் பெருக நினைக்கிறீங்க? எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாக. ஆமென். ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஸோ இந்த நாட்களில் கர்த்தர் என்னோட பேசினதை அவங்ககிட்ட சொல்கிறேன். பிரசங்கங்கிற நிலையில் இல்லாமல் நான் சில ஆலோசனை சொல்கிறேன். ஆண்டவர் நேற்று பேசின காரியத்தை சொல்கிறேன். ஆண்டவர் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பற்றி கடைசி புத்தகம், பைபிள் உள்ள கடைசி புத்தகம், கடைசி வசனத்தை நான் வாசித்து பார்க்குறோம். கடைசி புத்தகம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டு 20ஆம் வசனம் சொல்லுங்க. என்ன சொல்லப்படுகிறது? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், எல்லாம் சொல்லுங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றார். ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென், ஹல்லேலூயா. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், அவர் இருந்தவர், அவர் இருக்கிறவர், வருகிற ஒரு கர்த்தர். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இந்த தெய்வம் இருந்தவர், அவர் இருக்கிறவர், வரப்போகிறவர். அன்றைக்கு ஒரு பிரசங்கர் சொல்லும்போது, இந்த இயேசு யாருன்னா அவர் இன்டர்நேஷ்னல் காட்ன்றார். அகில உலகத்துக்கும் சொந்தமானவர். ஆமென் சொல்லுமா. இந்தியாவுக்கும் சொந்தமானவர், அமெரிக்காவுக்கும் சொந்தமானவர், ஆஸ்திரேலியாவுக்கும் சொந்தக்காரர், ஐரோப்பாவுக்கு சொந்தக்காரர், எல்லாருக்கும் சொந்தக்காரர், எனக்கும் சொந்தக்காரர், உங்களுக்கும் சொந்தக்காரர். ஆமென். அவர் இருந்தவர், இருக்கிறவர். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆபிரகாமோடு இருந்தார், ஈசாக்கோடு இருந்தார், யாக்கோபோடு இருந்தார், தாவீதோடு இருந்தார், யோசேப்போடு இருந்தார், நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதை அறிந்து கொள்வதற்கு அந்த யோவான், இவர் யாருன்னா இந்த இயேசுநாதருக்கு 12 சீசர்கள் இருந்தாங்க. இந்த 12 பேரில் அவர் ஜெபம் பண்ணி தான் அந்த 12 பேரையும் தெரிந்து கொண்டார். இந்த 12 பேரை தெரிஞ்சு கொண்டப்போ அதில் ஸ்பெஷலாக அவர் 3 பேரை வச்சிருந்தார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்லதான், ஆனாலும் அவர் 3 பேர் எங்கே முக்கியமான இடத்துக்கு மருவமலைக்கு போனால் கூப்பிட்டு போகிறாரு, அவிர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனால் கூப்பிட்டு போகிறாரு. பல இடத்துகளுக்கும் அவங்க வந்து என்ன சொன்னால் நினைக்கிற இன்டிமேசி அவரோட ரொம்ப இருக்க விரும்புகிறாங்க. அந்த 12 பேர்லையும் 12 பேரில் 3 பேர்லையும் ஒருத்தன் ஸ்பெஷல். அவன் என்ன ஸ்பெஷல்னா அவருடைய மார்போடு இருந்தவன். ஆமென் சொல்லுமா. இன்டிமேசி, ரிலேஷன்ஷிப். Christianity is not a religion, but it's a relationship with God. Amen, amen. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, இது அவரோடு உள்ள உறவு. உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே,
நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஓடும் நதியின் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. ஓடும் நதியும் ஓரம் வளரும் மரமாய் மாறணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. எல்லா நாளும் இலைகளோடு கனிகள் கொடுக்கணுமே. நான் உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. ஆமென். I want to be like Jesus. அன்னை தெரேசா ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே என் கண்கள் உங்க கண்களா மாறணும். ஆமென். என் காது உங்க காதா மாறணும். என் நாவு உங்க நாவா மாறணும். என் வாய் உங்க வாயா மாறணும். என் கை உங்க கையா மாறணும். எங்க காலு என் காலு நீங்க நடந்த மாதிரி நன்மை செய்கிறவரா சொல்லிருந்தீங்களே, என் காலு உங்க காலை மாறணும். above all என் ஹார்ட் பீட், என் இதய துடிப்பு உங்க இதய துடிப்பா மாறணும். ஆமென். 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 Jesus, when he saw the multitude, he moved with compassion. திரளான ஜனங்களை பார்த்தபோது மனதுருங்கினீங்க ஆண்டவரே, அந்த மனதுருக்கத்தை தாங்க. மை ஹார்ட் பீட், அந்த ஹார்ட் பீட், இவங்க ஹார்ட் பீட்டா மாறினால தான் ஒரு குஷ்ரோகியை காலை போய் தொடுறாங்க, ஒரு சாயரோயை தொடுறாங்க, அவங்கள கழுவுறாங்க. சாதாரண மனுஷன் செய்ய முடியும். ஒரு காலத்தில் இந்த அம்மா செய்த சேவையை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க புற இனத்தவர் புற மதத்தினவர்கள் குறை சொல்லி இந்த அம்மா மதம் மாற்றுறாங்க, இவங்களை வெளியே அனுப்பணும், இந்த நாட்டுக்கு இவங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை குறை சொன்னப்போ, அரசாங்கத்தில் புகார் பண்ணப்போ, அரசாங்கம் இந்திய அரசாங்கம் ஒரு கமிஷன் போட்டு போய் பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க போய் பாருங்கள். அவங்க உண்மையிலே மனமாற்றம் பண்ணக்கூடிய நிலையில் மதமாற்றம் பண்ணாங்கன்னா நாட்டை விட்டே அனுப்பிடுவோம், அதனால் போய் பாருங்கன்னு சொல்லி ஒரு டீமை கொண்டு போட்டாங்க. அந்த டீம் போய் இந்த அம்மா செய்கிற சேவையை பார்த்தாங்களாம். பார்த்த உடனே ஒருத்தன்னு சொன்னான்னா, இந்த அம்மாவை நம்ம நாட்டை விட்டே அனுப்பிடுவோம், நம்ம நாட்டை விட்டு அனுப்பினா இந்த அம்மா செய்கிற சேவையை எவன் செய்வான்? ஆமென். ஆமென். That action, the gospel in action, சுவிசேஷம் அந்த செயலில் வரும்போது, touching the hearts of the people, he moved with compassion. போனாங்க, இறக்கம் செய்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோம்? உம்மோடு இருக்கணுமே, உம்மை போல மாறணுமே. நான் என்ன செய்கிறேன்? ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகிறது தான் பெரிய சேவையா? Let me do something for my God. என் தகப்பனுக்கு, என் தேவனுக்கு, என்ன உயிர் கொடுத்தவருக்கு, என்ன வாழ்வு கொடுத்தவனுக்கு, I want to do something extension for his kingdom. I want to establish. என் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப இந்த மனுஷ கரத்தை தெய்வ கரங்களா மாற்றுங்க. That mother, she is not from India. இந்தியாவில் கிடையாது, அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த தேவன் மேல் உள்ள அன்பனால, எமி கார்மைக்கல், அடாஸ்கர், இவங்கெல்லாம் அவங்க வெளிநாட்டில் இருந்து இந்திய தேசத்துக்கு அந்த அன்பை கொண்டு வந்தாங்க.
அந்த அபிஷேகத்தை கொண்டு வந்தாங்க, அந்த மனதுருக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஒரு எட்வர்ட்ஸ் அம்மா ஒரு மனதுருக்கத்தை 14 வயசில் தரிசனம் பெற்று, விஸ்கான்சின் அமெரிக்காவில் தரிசனம் பெற்று, அழைப்பு பெற்று இந்தியாவுக்கு வந்து, அவங்க நாட்டில் இல்லை வசதி, நம்ம நாட்டில் கிடையாது, இந்திய மண்ணில் நடந்தாங்க. ராக்லன் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் முதல் டாப் கோல்டு மெடலிஸ்ட். ஏன் வந்தாங்க? சேவை செய்ய. அவர் பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தார். நானும் ஆண்டவருக்காக எதையா செய்யணும், எல்லாத்தையும் வித்துட்டு. ஏன் சாரா டக்கர் காலேஜ் பற்றி உங்களுக்கு தெரியணும் நினைக்கிறேன். அந்த சாரா டக்கருக்கு ஒரு ஹேண்டிகேப்ட். அந்த அம்மா அவங்களுடைய பிரதர் இந்தியாவில் மிஷனரியாக இருந்தப்போ அவங்க ஒவ்வொரு மாதமும் நடக்கிற செய்தி அங்கே அனுப்புவாங்களாம், இங்கிலாந்து. அப்படி அனுப்பும்போது ஒரு நாள் ஒரு கழித்து எழுந்தாராம், ஏம்மா இந்தியாவில் உள்ள மக்கள் பெண்கள் கல்வி இல்லாமல் இருக்காங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், கிராமத்துக்கு போனேன், தண்ணி கேட்டேன். அந்த பொண்ணு என்னை பார்த்துன்னு வீட்டுக்குள்ளே போய் கதை பூட்டிட்டா. அவங்க நாகரிகம் இல்லை, அதாவது ஆண்களை பார்த்தா பயம், மற்றவங்களை பார்த்தா பயம், பேசுறதை கூட கூச்சப்படுறாங்க, வெக்கமாக இருக்குது. அப்படிப்பட்ட நிலையில் அவங்க பாதிக்கப்பட்டுக்கிறாங்கம்மா, அவங்களுக்கு எதையாவது செய்யணுன்னப்போ அவங்க சொன்ன, நான் படித்தும் ஹேண்டிகேப்டாக இருக்கேன், ஆனால் இந்திய மக்கள் மத்தியில் படியாமலும் ஹேண்டிகேப்டாக இருக்காங்களே, அவங்களுக்கு எதையாவது செய்யறதுக்கு நான் அவங்க கையில் இருந்த கொஞ்சம் பணத்தை அனுப்பி ஒரு சின்ன பள்ளி ஆரம்பித்தாங்களாம். அந்த பள்ளி ஆரம்பித்து கொஞ்ச நாள் நடக்கும்போது பணம் இல்லாமல் அந்த பள்ளியை மூடிட்டாங்களாம். அப்படி மூடின போது அந்த அம்மா ரொம்ப வருத்தம். இந்த வருத்தத்தில் துக்கத்தில் அப்படியே போய் கடைசியில் அவங்க மரணப்படுக்கையில் ஆகிட்டாங்களாம். மரணப்படுக்கையிலானோன்னு அவங்க நண்பர்லாம் கேட்டாங்களாம், ஏம்மா சாரா உனக்கு என்னம்மா பிரச்சனை, நீ நல்லா தானே இருந்த, சுகவீனமாயிட்டிய, இப்படி சிக்காயிட்டே, மரணப்படுக்கை ஆகிட்டிய, என்ன காரணம், உங்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டப்போ இந்த அம்மா தரிசனம் சொல்கிறாங்க. மாதிரி எங்கள் அண்ணன் இந்தியாவில் ஊழியம் செய்தாங்க, அங்குள்ள பெண்கள் கல்வி இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எதையாவது செய்யணும்னு நினச்சேன், என்னால் அந்த செஞ்சேன், ஆனால் அந்த பணம் போதாதுன்னு அந்த ஸ்கூலையும் மூடிட்டாங்களாம். நான் எதையாவது செய்யணும்னு நினச்சேன், அதை நினச்சி என் மனசில் கவலைப்பட்டு நான் கண்ணில் உங்களுக்கு எனக்கு இது வியாதி படுக்கலை, மரணப்படுக்கலை கொண்டு வந்துச்சு அப்படின்னு கடைசி சமயம் அந்த தரிசனத்தை பாசிங் த டார்ச், அந்த தரிசனத்தை அவன் நண்பர்களுக்கு சொன்னோடனே அவங்க இறந்து போயிட்டாங்களாம். மரணப்படுக்க அந்த அம்மாவை சொந்த 4 நண்பர்கள், அவருடைய சிநேகிதிகள் 4 பேரும் அந்த தரிசனத்தை அதை கேட்டு அதை வாங்கி அதை மனசில் வச்சு அந்த 4 பேரும் ஃபண்ட் ரைஸ் பண்ணி சாரா டக்கர்ங்கிற கல்லூரி நிறுவிருக்கிறாங்களா. கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரமா. இந்த லட்சக்கணக்கான பிள்ளைகள் பாடி. இது ஹிஸ்ட்ரி, இந்தியன் ஹிஸ்ட்ரி. தே ஹாவ் மேட் எ ஹிஸ்ட்ரி. வி வாண்ட் டு மேக் எ ஹிஸ்ட்ரி, யூ ஹேவ் டு ஸ்டடி ஹிஸ்ட்ரி. நீ சரித்திரம் படைக்கணுமா, படி. அன்னை தெரேசா படிங்க, எமி கார்மைகளை படிங்க, அடாஸ்கரை படிங்க, மிஸ்ஸஸ் டாரிஸ் எட்வர்ட்ஸை படிங்க. That history, they all have made a history. வரக்கூடிய தலைமுறைக்கு நாம் என்னத்தை கொடுக்க போகிறோம்? இதுக்கெல்லாம் காரணம் ஆண்டவர். அங்களுடைய அன்னை தெரேசா சொன்ன மாதிரி, மை ஹார்ட் பீட் லைக் ஜீசஸ் ஹார்ட் பீட். என்னத்தை சாதிச்சோம்? ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரமாக கடந்து போகுது. இந்த ஆண்டவருக்காக என்ன செய்யணுமோ இதுவே நித்திய நிலைத்திற்கு. ஆமேன்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ நான் வந்த பாயிண்ட் சொல்கிறேன். அந்த ஹார்ட் பீட், அந்த யோவான் ஆண்டவருடைய மார்பிளை சார்ந்தபடினால, ஆண்டவரே உங்கள் தரிசனம் என் தரிசனமாக வரட்டும், உங்கள் மனதிற்கும் என் மனதிற்கும் வரட்டும்னு சொல்லி அந்த ஆண்டவருக்காக பணி செய்த போது, இந்த ஆண்டவருக்காக ஊழியர் சிறைப்படுத்தப்பட்டார். அவர் கொடுக்கப்பட்ட தண்டனை, பனிஷ்மெண்ட், பத்மோ தீவில் கொண்டு போய் மரண தண்டனை கொடுத்தார்கள். அந்த நாட்களில் அந்தமான் தீவுக்கு யார் அனுப்புவாங்கன்னா, இங்கே குற்றம் செய்தவங்க, கொலை குற்றம், கொள்ளை அடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்களை தான் அங்கே அனுப்புவாங்க. அந்தமானில் போயிருந்தப்போ நாங்கள் அதை போய் பார்த்தோம். எவ்வளோ பயங்கர கொடிய சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் அந்த நம்ம இந்தியர்களை கொடுமைப்படுத்தின அந்த இடத்தெல்லாம் போய் பார்த்தோம். அந்த சிறைச்சாலை இன்னைக்கு இருக்குது. அதே மாதிரி அந்த நாட்களில் ஆண்டவருக்காக பணி செய்தவங்க நாடு கடத்தப்பட்ட ஒரு பத்மம் எனப்பட்ட ஒரு தீவு. அந்த தீவில் யாரும் மக்கள் இருக்க மாட்டாங்க. அங்கே உள்ளே கொண்டு போட்டாச்சுன்னா அவங்க நாளில் அவன் அப்படியே தண்ணி இல்லாமல் சாப்பாடுலாம் அப்படியே செத்து எலும்பு கூட தான் கிடப்பாங்க. அந்த நிலையில் யோவான் போட்டார். அந்த சூழ்நிலையில்
அங்கே யார் இருப்பான்னா கழுகு கூட்டம் தான் இருக்குமா. வேதம் சொல்லுது பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூட்டம் தான் இருக்குது, மக்கள் இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலையில மத்தியும் கூட இந்த அன்பின் சீசன் ஆகி யோவான் அவருடைய ஹார்ட் பீட்டாக இருந்த அந்த அன்பின் சீசன் அவன் நாடு கடத்தப்பட்டு அந்த இடத்துல இருந்தபோது ஆண்டவர் சொல்கிறோம், ஆண்டவர் ஸ்தோத்திரம், அவனுக்கு அழகான ஒரு சூப்பர் வேர்டு சொல்லுதுக்கு. இவனை எப்போ சாவான்னு கழுகு சுற்றிட்டு வருது. அந்த சொன்ன இல்லை, அங்கே அப்பா இல்லை, அம்மா இல்லை, அங்கே புருஷன் இல்லை, மனைவி இல்லை, பாஸ்டர் இல்லை, சுவாச மக்கள் யார், சர்ச் இல்லை, ஆராதனை இல்லை. ஆனால் அந்த சூழ்நிலை மத்தியும் கூட அந்த யோவானை பற்றி சொல்லும்போது ரெவலேஷன் சாப்டர் 1:10 says, இதுதான் நம்மளை இன்ஸ்பைரிங் ஆக்குறது. கர்த்தருடைய நாள், எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய நாளில், கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாளில் எத்தனை பேர் இப்போ ஆவிக்குள்ள இருக்கீங்க? He was in the spirit, he was in the prison, he was in the problem, but he was in the spirit. Anointing of God, அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சுன்னு இருக்கும். என் துக்கம், என் கண்ணீர், என் சூழ்நிலைமை, ஒரு தேவ மனுஷன் சூழ்நிலையை மாற்றுவானாம். ஆமென் சொல்லுமா. லோன்லினஸ், அந்த தனிமை ஒரு மனுஷனை கொல்லும். தாவீதை குறித்து சொல்றாரு 102ஆம் சங்கீதத்தில் 2-3 பறவைகளை பற்றி சொல்லுவார். என் வாழ்க்கை தனித்து கைவிடப்பட்ட நிலைமையில ஒரு ஆந்தை போல, ஒரு குருவியை போல, ஒரு கொக்கை போலன்னு சொல்வார் தனிமையை சொல்லும்போது. வாசிக்கலாமா? 102ஆம் சங்கீதம் வாசிங்க. வனாந்தர நாரைக்கு பாருங்க, 102:6 வனாந்தர நாரைக்கு ஒப்பானே, பாழான இடங்களில் தங்கும் பாழான இடங்களில் தங்க ஒரு ஆந்தை பரிசு. அவர் என்ன ரிலேஷன் கொடுக்கிறார் பாருங்க. மை லைஃப் இஸ் like a loneliness, I am alone, that is killing me. வனாந்தர நாரை. உங்க வாழ்க்கையில எல்லாரோடு கூட இருந்த ஒரு காலம் இருக்கும். நீங்க தனிமையா மட்டும் வந்திருக்கீங்களா? உடைஞ்சி வந்திருக்கீங்களா? நொந்து போய் வந்திருக்கீங்களா? ஒரு ரூத்துடைய வாழ்க்கையில, நகோமியுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா ஒரு வனாந்தர நாரை. இந்த அம்மா 10 வருஷத்துல புருஷன் இழந்தாங்க, 2 பிள்ளைகள் இழந்தாங்க, 3 பேரும் ஒரே 10 வருஷத்துல எல்லாம் இழந்தாங்க. வனாந்தர நாரை. No hope, no future, no life, wilderness, வனாந்தரம். உங்கள் வாழ்க்கையில் இது இந்த மாதிரி சூழ்நிலை யாராவது வந்திருக்கீங்களா? உங்களை எல்லாரையும் கைவிடப்பட்ட இல்லை, ஒன்றுமே இல்லைன்னு வந்திருக்கீங்களா? வனாந்தர நாரை. நாரைனால எங்கே இருக்குன்னா தண்ணி இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கும், ஆனால் அங்கே தண்ணி இல்லை. தண்ணி இல்லாத இடத்துல இருக்க ஒரு நாரையை போல. அப்புறம் அவர்களை எப்படி என்ன அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு பாருங்க. அடுத்து இன்னொரு பறவை சொல்கிறாரு, பாழான இடங்களை தங்கும். ஒரு காலத்தை செழிப்பு, நல்ல கோலகலமாக இருந்த வீடு. இதே போல் ஒரு காலத்தில் செல்வ செழிப்பாக இருந்தவங்கலாம் இன்னைக்கு ஒருவேளை ஒரு வனாந்தர நாரையை போல, ஒரு ஆந்தை, பாழான இடங்களை தங்க ஆந்தையை போலானேன். அப்புறம் என்ன சொல்றாரு? நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல இருக்கிறேன். குருவியை போல. அப்பா இருந்தாங்க, அம்மா இருந்தாங்க, புருஷன் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, பெற்றோர் இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, சுற்றம் சூழல் நட்பு எல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கு ஒன்றும் இல்லை. I am alone, I am dying, nobody is here to come and help, I am helpless. யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பெதஸ்தா குளத்துக்கு இயேசு போறார். அங்கே போன உடனே ஒருத்தனை கேட்குறாரு, அந்த பெதஸ்தா குளத்துக்கு என்ன அர்த்தம்னா ஹவுஸ் ஆஃப் மர்சி, இரக்கத்தின் வீடுன்னு சொல்லி அழைக்கப்பட்ட இடத்துல நிறைய பேருக்கு இறக்கம் இல்லாதவங்களுக்கெல்லாம் இறக்கம் கிடைக்கும். ஒரு நாள் தண்ணியை கலக்குவாங்களாம். தண்ணியை கலக்கும் போது எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் உள்ளே வந்து விழுந்தா அவனை சோமாக்கணும்னு ஒரு பாரம்பரியம், ட்ரெடிஷன் இருந்துச்சு. தேவதனை எப்போ கலக்குவான்? கலக்கும் போது யார் முதலால் விழுவா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வியாதியை தான் சோமாரம். அவன் குருடனாக இருக்கலாம், அவன் சப்பானியாக இருக்கலாம், அல்லது யாராக இருந்தாலும் சரி, முதலாவது யார் விழுனா இது ஒரு அங்கே ஒரு பாரம்பரியமாக இருந்துச்சு. ஆனால் 38 வருஷமாக ஒரு மனுஷன் நடக்க முடியாமல், எழுந்திருக்க முடியாமல், படுத்த படுக்கையில் 38 long years, 38 வருஷம் அவனை பார்க்குறாரு ஆண்டவர். நீ சோகமான விரும்புறியா? He may said, I am alone, வனாந்தர நாரை, பாலான இடத்துல தங்க நாரை, வனாந்தர ஆந்தை, பாலான இடத்துல தங்க ஆந்தை, வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு நாரைக்கு ஒப்பான, வீட்டில் மேல் தனித்துக்கு ஒரு குருவியை போலான மாதிரி ஒத்தையில் 38 வருஷமாக உட்காந்துருக்கேன். எனக்கு யாருமே உதவி செய்யலை.
அவனை ஆண்டவர் கேட்டார், நீ சுகமான விரும்புறியான்னு கேட்டார். அதுக்கு அவன் சொன்ன ஒரு வார்த்தை, நோபடி இஸ் ஹியர், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு. உதவி செய்ய யாரும் இல்லாட்டலும் உதவி செய்யும் ஒரு தேவன் இங்கே வந்திருக்கிறார். நல்ல கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. I know my God is here. He has come to help me because I am helpless. உதவியற்ற நேரத்தில் எல்லாம் உதவும் கரங்கள்லாம் உதவாம கரங்களா போயிடும். மனுஷ கரங்கள் மாறும், தெய்வ கரம் மாறாது. மேன் ஒரு நாளில் இல்லை, எல்லாம் என்னை கைவிட்டாங்க. எங்கள் வீட்டில் எல்லாரும் கைவிட்டாங்க. என் அப்பா கைவிட்டாங்க, எங்கள் அம்மா கைவிட்டாங்க, என் ஃபேமிலி என்னை விரட்டி அடித்தாங்க. பிகாஸ் ஆஃப் மை ஃபெய்த். 16 வயசில் இந்த பைபிளை தூக்கிட்டு வீட்டை விட்டு கண்ணீரோடு வந்தேன். எங்கே போகணுன்னு தெரியாது, எங்கே இருக்கணும்னு எனக்கு தெரியாது. ஒரே சட்டை, ஒரே பேண்ட். அது பேண்ட் கூட கிடையாது, அரக்கால் டவுசர் தான். நோ எஜுகேஷன், நோ மணி, நோ ஃபேமிலி, நத்திங். அடுத்த நேரம் சாப்பாடு கூட கிடையாது. ஸ்கூல் லைஃப். சாட்டர்டே சண்டே வந்தோன்னா அப்பா அம்மா வருவாங்க, பிள்ளைகள்லாம் பார்ப்பாங்க, ஸ்கூலில் பார்த்து they will be happy to see the family. அப்பா அம்மா வரும், நல்ல சாப்பாடு கொண்டு வருவாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் நான் பார்ப்பேன், ஆண்டவரே என்னைய பார்க்கறதுக்கு ஒரு அப்பா இல்லையே, என்னைய பார்க்கறதுக்கு ஒரு அம்மா இல்லையே. ஒரு தோட்டத்தில் போனேன், அழுதேன், கண்ணீரோட கதறி அழுதேன். ஏன் ஆண்டவரே, எல்லா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருக்கேன், நான் மட்டும் சந்தோஷமாக இருக்க முடியலையே. எனக்கு அப்பா இல்லைங்க, எனக்கு அம்மா இல்லை, எங்கள் வீட்டில் என்ன விரட்டி அடித்தாங்க, உங்கள் வார்த்தையை மட்டும் நம்பி வந்துக்கிறேன், நீங்கள் தகப்பன், நீங்கள் தேவன். நான் கண்ணீரோட கதறி அழுதிச்சேன். ஐ எம் ஹெல்ப்லெஸ், ஐ எம் அலோன். பாழான இடத்துல தங்கும் ஒரு ஆந்தை, வனாந்திரத்தில் தங்கும் அந்த ஒரு வனாந்திரத்துக்கு ஒரு நாரே, பாழான இடத்துல தங்க ஆந்தை கூரையின் மேலே குடியிருக்கும் ஒரு தனித்த பறவையை போல் உட்கார்ந்துருக்க ஆண்டவரின் கண்ணீரோட கதறி அழுதிச்சோம். ஆர்டினரி ப்ரே brings ordinary answer, but extraordinary brings extraordinary answer. நீங்கள் சாதாரணமாக ஜெபம் பண்ணுறீங்க, கொஞ்சம் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி பாருங்க. Sometimes that loneliness lead you into prayer. அந்த தனிமை இனிமையை கொண்டு வர. எப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் விழும்போது, அழும்போது, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தென்றார். வனாந்திரத்தில் போனேன், அழுதேன். எல்லா பிள்ளைகளும் they are happy to see the family, they are bringing money, food and everything, but nobody said come and visit me, see me and give me anything. அழுதேன் கண்ணீரோட கதறி அழுச்சோம். ஆனால் ஆண்டவருடைய ஸ்தோத்திரம், அண்ணாவுடைய கண்ணீரை கண்ட ஆண்டவர், ஆகாருடைய கண்ணீரை கண்டவர், என் கண்ணீரையும் கண்டு எனக்கு அன்னைக்கு கரம் கொடுத்தார். அதே ஆண்டவர் இன்றைக்கு கண்ணீரோடு வந்திருக்கீங்களா, உடைஞ்சு வந்திருக்கலாம், நொந்துமே வந்திருக்கீங்களா, தனிமையில் வந்திருக்கீங்களா? நான் நினைக்கல, ஒரு காலத்தில் நான் பாஸ்டர் அவர்கள் நினைக்கல. நீங்கள் நினைக்கலாம் பாஸ்டர் இன்னைக்கு என்ன ஊர் உலகமெல்லாம் போகிறாருன்னு. அன்னைக்கு ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, போட்டதுக்கு துணி கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, வீடு கிடையாது. பட் மை காட், ஆண்டவர் சொன்னா என்னை கனம் பண்ணுகிறவர்களை. ஆமென். நான் கண்ணீரோடு சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் என்னை கனம் பண்ணுறாரு. அன்னைக்கு நான் கனம் பண்ணனால எங்கள் தாத்தா கேட்டாங்க, டேய் கேவலப்படுத்திட்டடா, அவமானப்படுத்திட்டடா, நம்ம வீட்டில் நம்மளை தேடி 4 பேர் வராங்களடா, நீ ஏன்டா போகிற, உனக்கு எல்லாம் தரேன்டா. இன்னைக்கு இருக்கு அதோக்கிருப்பனால, இன்னைக்கு அது இருக்கு. ஆனால் அன்னைக்கு ஆண்டவரை நம்பி வெளியே வந்ததுனால இன்னைக்கு எல்லாம் என் தம்பிமாரி எல்லாம் அனுபவிக்கிறாங்க, சொந்தக்காரன் அனுபவிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நிம்மதி இல்லை. ஆனால் நான் ஒன்றுலாம் வந்து இன்னைக்கு கற்றுக்க எல்லாத்தையும் நிறைவாக தந்துக்கிறாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். ஆனறிவர் காட். இந்த தேவனை கனம் பண்ணுங்க, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. நீங்கள் தனிமையிலையும் இனிமையை காண்பீங்க. அன்றைக்கி கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணேன். வீட்டை விட்டு வரும்போது இந்த பைபிளை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தேன். அதை அடிக்கடி சொல்லுவேன், கேரி யுவர் பைபிள் while you are young, it will carry you when you are old. வீட்டை விட்டு வரும்போது கண்ணீரோடு தான் வந்தேன். அதனால் கண்ணீரை காணும் தேவன் அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு கர்த்தர் தகப்பனை வச்சுக்கிறார். எங்கே போனாலும் அப்பான்னு சொல்ல, சிங்கப்பூர், மலேசியா, தோஹா, கத்தார், துபாய், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, நினைக்கவே இல்லை. ஹவு? நோ எஜுகேஷன்,
நோ ஃபேமிலி, நோ மணி, நத்திங். ஒரு 8வது மட்டும்தான் படித்தேன், 3rd ஃபார்ம். ஆங்கிலம் பேச தெரியாது, தமிழையும் பேச தெரியாது, சரியா 4 பேருக்கு முன்னே நிற்க தெரியாது. ஆனால் வீடு இல்லாமல் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டப்போ எல்லாரும் சம்மரில் வீட்டுக்கு போயிடுவாங்க, வெக்கேஷன் போயிடுவாங்க. எனக்கு போகிறதுக்கு வெக்கேஷன் வீடு இல்லை. ஆனால் அந்த அம்மா மிஸ்டரி அம்மா, அந்த எட்வர்ட்ஸ் அம்மா என் நிலைமையை பார்த்தோன்னே, ஏப்பா நீ வீட்டுக்கு போகல, எல்லோரும் போயிட்டாங்க கேட்டப்போ சொன்னேன், எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு சூழ்நிலை இல்லைன்னு. எங்கள் அம்மா இல்லை, எங்கள் அப்பா இல்லை, எல்லோரும் இல்லைன்னு. உடனே அவங்க சொன்னாங்க, நீ யார் இல்லைன்னு கவலைப்படாத, நான் உனக்கு அம்மாவை மாறுறேன். ஆமேன். நீ சுகமான விரும்புறியா? நோபடிஸ் ஹியர், ஒருத்தரும் இல்லை ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. யாரும் இல்லாத வேளையில் தேச வருவார். நல்ல கரங்களை தட்டி தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், அவர் போதும். நீர் வந்தாலே போதுமையா, என் சூழ்நிலை மாறுமையா. சொல்லுமா, நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. பிரசன்னத்தினாலே மலைகளும் பர்வதமும் ஒருகுமே. நாளே இருளும் பெருமையும் மாறுமே. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசுயா, எல்லாமே மாறும் ஐயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசுயா, எல்லாமே மாறும் ஐயா. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவனாய் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவே. காற்றையும் காணவில்லை, மழையையும் பார்க்கவில்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரம்பிடுமே. அழுகையின் பள்ளத்தாக்கில் ஒருவனாய் நடந்தாலும் நீரூற்றாய் அதையும் நீ மாற்றிடுவே. நீர் வந்தாலே போதும் ஐயா, எங்கள் சூழ்நிலை மாறும் ஐயா. 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 ஆமென், ஹல்லேலூயா. நீங்க வந்தா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கீங்க? ஆமென், ஆமென். தோகால பிரசங்கம் பண்ணும்போது ஆவியான பலமாக கிரியை செஞ்சார். அமெரிக்காவில், ஃப்ளாரிடாவில், மயாமியில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது the Holy Spirit so strong சொன்னார், ஏய் ஸ்டாப் யுவர் மெசேஜ் மேன், உன் பிரசங்கத்தை நிறுத்து. ஆவியானவர் பலமாக வந்து இறங்கியிருக்கிறார். லீட் இன் டு ப்ரேயர். The anointing will break the bondages. The அபிஷேகம் நுகத்தடிகளை உடைச்சு நொறுக்கும். தனிமையில் கண்ணீர் விட்டு கதறி அழுத போது, ஜெபித்த போது கர்த்தர் பேசுறார். ஒரு ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்கம் தன் பாலகனை மறந்தாளோ, அவள் மறந்தால் நான் அவனை மறப்பதில்லை. உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாக உன் கருவை என் கண்கள் கண்டது. உலகத்தின் தோற்றத்துக்கு நான் இருக்கணும். நான் உன்னை விட்டு விலகு, உன்னை கைவிடுவேன். உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிடலாம், நான் கைவிட மாட்டேன். கரம் பிடித்த கரங்களை தட்டி கத்த. இந்த காலில் வந்திருக்கீங்களா? உடஞ்சி போய் வந்திருக்கீங்களா? நொந்து போய் வந்திருக்கீங்களா? தேவைட வந்திருக்கீங்களா?
I feel lonely. Loneliness killing me. தனிமையில் இருந்தவங்கள இனிமையாக்கி நிறைவோடு அனுப்ப விரும்புகிறார். அந்த யோவான் அப்போஸ்தலன் தனியில் உட்காந்து காட்டில் கரைஞ்சிட்டு இருக்கான், அழுதுட்டு இருக்கான், புலம்பிட்டு இருக்கான். அப்பா இல்லை, அம்மா இல்லை, அடி உத. அந்த ஐலாண்டில் உட்கார்ந்துருக்கும்போது கர்த்தருடைய நாள் வந்தபோது he was in the prison, he was in the problem, he was facing the death. மரண தருவாயில் போனவனை மாற்றுவதற்கு அவன் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். he was in the spirit, anointing, அபிஷேகம் அவன் வாழ்க்கையில் நிரப்பின போது அவருடைய சத்தத்தை கேட்டான். அவரை கண்ணால் பார்க்க ஆரம்பிச்சான். அவர் சத்தத்தை கேட்டான். 7 பொன்கூர்களுக்கு மத்தியில் உலாவுறேன்னு சொன்னார். அவருடைய முக தரிசனத்தை பார்த்தான். பார்த்த உடனே அவரை கண்ட போது அவருடைய பாதத்தில் என்ன செஞ்சேன்? செத்தவனை போல விழுந்த. ஆமேன் சொல்லாமா? ஆமேன். Do you have such an experience in your life? Encounter, divine encounter, personal relationship, intimacy. அந்த ஆண்டவரோட இருக்கணும், அவரோட பேசணும், அவரோட அமர்ந்திருக்கணும், அவர் பேசணும், நாம கேட்கணும். ஆமென் சொல்லுமா? Only we are talking, always pray means only talk. No, you just speak. அமர்ந்திரு, அவர் பேசட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? ஆமென். ப்ரேயர் இருந்து ஜெபங்கிறது நாமளே பேசிட்டு இல்லை. ஜெபங்கிறது நம்ம மளிகை கடையில் ஒரு லிஸ்ட் கொடுப்போம்ல. கல்யாணத்துக்கு ஒரு லிஸ்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? முதல்ல மஞ்சள், அடுத்து ஜீரகம், கடுகு. இதே மாதிரி ஏசுநாத்திட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுப்போம். எனக்கு அது வேணாண்டவர், இது வேணாண்டவர், அருணாசி, இதெல்லாம் குப்பையில் கொண்டு போடுங்க, இதெல்லாம் தேவையில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும். அப்போ இதெல்லாம் என்ன செய்யும்? மஞ்சள், கடுகு, பொடுகு எல்லாம் வரும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். தேட வேண்டியதை தேடு. அவருடைய பாத்திரம் விழுந்து கடை அழு புலம்பு, உன்னை தூக்கி விடுவார். ஆமென் சொல்லுமா? அப்படி அன்புக்குரியவர்களுக்கு ஒரு ஆயத்தம் பண்ணதை கண்ணு கண்டதில்லை, காது. 17 வயசுல தரிசனம் கொடுத்தாரு. உலகமெல்லாம் போவேன். இன்னும் படிப்பு இல்லை, ஒன்லி பிளாட்ஃபார்ம். படிப்பு இல்லை, பணம் இல்லை, ஃபேமிலி இல்லை, பேக்ரவுண்டு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் தரிசனம் இருந்துச்சு. ஆமென் சொல்லுமா? ஆமென் சொல்லுமா? ஆண்டவர்கிட்ட கேள்வி தரிசனம். யோவான் தரிசனத்தை பெற்றானே. ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசட்டுமே, அவருக்கு இடம் கொடுங்களேன், உங்களுக்கு தரிசனம் தரட்டுமே. ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனம் தாங்கன்னு கேளுங்களேன், எனக்கு சொப்பனம் தாங்கணும். வீட்டில் ஜெபம் பண்ணும்போது ஒரு சொப்பனம் கண்டு தரிசனம் கண்டு ஆவியில் நிறைஞ்சு கிருபை வரங்களை பெரிய வீட்டு ஜெபத்தில் எனக்கு சைட் ரிமெம்பர் தட். உங்களை குறித்து கேளுங்களேன், ஆண்டவர் என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென், 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 அல்லேலூயா. தரிசனம் என்பது ஒரு உந்து சக்தி. அந்த தரிசனங்கிறது அது ஆண்டவர் தரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கும்போது அது உங்களை அது ஃபோர்ஸிங். அது என்ன சொல்றதுன்னா, ஆங்கிலத்தில் அழகாக சொல்லுவாங்க, ஆண்டவர் தந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு உந்து சக்தியாகவே எப்போதும் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, என்னை குறித்து என்ன தரிசனம் வச்சுக்கன்னு. ஆண்டவர் தரிசனம் தருவார். 17 வயசில் எனக்கு கொடுத்தாரு. யோசேப்பு கொடுத்தாரு. எனக்கு மட்டும் இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கப்போ 10 ஒரு அம்மா ஒரு ப்ராஃபஸி கொடுத்தாங்க. ஒரு 10 பேரை ஜெபம் பண்ண. அவங்க போய் ஜெபம் பண்ணி சொன்னோம், தம்பி உன் மேலே கடவுள் ஒரு திட்டம் வச்சுக்கிறாரு. அவங்க ப்ராஃபஸி கொடுத்தாங்க. சென்னையில் ஒரு பாஸ்டர் வந்தார், அவர் ப்ராஃபஸி. ஒரு காரியத்தை உறுதிப்படுத்துறதுக்கு 2-3 சாட்சிகளாக உறுதிப்படுத்துவார். நினைக்கிறதுக்கு வேண்டிகளுக்கும் மேலே செய்கிற தெய்வம். ஆமேன்னு சொல்லுமா? தரிசனம் கண்டான். நான் கண்டபோது செத்தவனை போல விழுந்தேனார். தட் இஸ் a divine encounter. ஒரு நாள் நான் இங்கே ஜெபம் நடத்திட்டு இருந்தேன். ஒரு 50 நாள் ஜெபம், 100 நாள் ஜெபம் அப்படியே நடத்திட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், அபிஷேகம். அப்படியே அந்த அபிஷேகம் வந்து ஒரு மின்னல் மாதிரி என் மேலே விழுச்சு. இதே மாதிரி மைக்கை வச்சு நடத்திட்டு இருக்கேன். மின்னல் மாதிரி விழுந்தது, இடி விழுந்தது என் மேலே. இடி விழுந்தோடனே நான் கீழே விழுந்தேன். இப்படி நடத்திட்டு இருக்கேன், ப்ளஸ் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கேன். ஜெபத்தில் நடத்திட்டு இருக்கும்போது கீழே விழுந்த உடனே எல்லாரும் ஓடி வந்தாங்க. தூக்கணும் பாஸ்டர், கீழே மயங்கி விழுந்துட்டார். நான் மயங்கலை. நான் ஆண்ட விசேஷமாக சந்திச்சுக்கிறேன். நான் அவரை கண்ட போது செத்தவனை போல் விழுந்த மாதிரி அந்த பிரசன்னத்தில் அப்படி கீழே விழுந்து the whole day was on the floor. night ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். தரிசனம் தந்தார், அபிஷேகம் தந்தார், புதிய வார்த்தைகள் தந்தார். அவர் சொன்னார், உன் லைஃபே நான் மாற்ற போகிறேன்னு சொன்னார். லைஃப் சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டவர் தர விரும்புகிறாரு.
preparation, purification, then there will be a transformation. Come on, சொல்லுங்களேன். Preparation, purification, then there will be a transformation. ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்துருங்க, ஆயத்தமா இருங்க. ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்க. பியூரிஃபை, சாங்டிஃபை. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுமா. ப்ரிப்பரேஷன், பியூரிஃபிகேஷன். ஆண்டவரே, வேதனை உண்டாக்கும் வழி உண்டோ என்று ஆராய்ந்து பாரும். சர்ச் மீ லார்ட், டெஸ்ட் மீ ஓ லார்ட். அவர் வந்து உன் இருதயத்தை பார்க்கறதுக்கு இடம் கொடு. இருதயத்துக்கு தேவையில்லாத அன்வான்டட், ரிமூவ் எவ்ரிதிங் அன்வான்டட் திங்ஸ் இன் யுவர் லைஃப். வாழ்க்கை இருக்கிற தேவையில்லாத, அவருக்கு பிரியமில்லாத எடுத்து தூரப்போடு. then there will be a transformation. ஆமென் சொல்லுமா. அவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்தார். அப்பதான் சொல்றாரு, நான் மரித்தேன் ஆனாலும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்போ ஆவிக்குள்ளான போது, அபிஷேகத்தில் நிறைஞ்ச போது, தேவ சத்தத்தை கேட்ட பொழுது, தேவ திட்டத்தை பெற்ற போது ஆண்டவர் சொன்னாரு, நான் உயிரோடு இருக்கிறேன். நீ காங்கிற எழுது, இது நடக்க போறது எழுது. இது நடந்த சம்பவம் 2000 வருஷத்துக்கு முன்னால. ஆனா இப்ப நடக்கிறதையும் யோவான் கண்டு தரிசனத்தை எழுதுறார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் இருந்தவர், இருக்கிற, வரப்போற, இன்னும் என்ன சம்பவிக்கும் உலகத்துக்கு, அதை இந்த யோவான் தான் சொல்றாரு. வேற யார்? ஏன்னா இன்டிமேசி, ஹார்ட் பீட், அதை அறிஞ்சதுனால சொன்னார். நேற்று 4 மணி நேரம் உட்காந்து ஆண்டோடைய பாத்திரம் உட்காந்து அழுது ஜெபம் பண்ணோம். கண்ணீரோடு ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் சொன்னாரு, இந்த வசனத்தை சொல்லு. கடைசியில் 22:20 சொல்லப்பட்டு, நான் சீக்கிரமா வரப்போறேன்னு சொல்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா. சொல்லுங்க, இந்த வசனம் போடுங்கப்பா தம்பி. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிற நான் என்ன செய்ய போறேன்? மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன். ஆமென் சொல்லுமா. அல்லேலூயா. ஆகவே சபையாகிய நாம் சொல்ல வேண்டியது ஆமென் இயேசுவே. எல்லாம் சொல்லுங்க, ஆமென் இயேசுவே. சீக்கிரமாய் வார். எப்போ வருவாரு? இந்த சுவிசேஷம் எல்லா மக்களுக்கும் சொல்லப்படும். அப்போ முடிவு வருமா? அப்போ சுவிசேஷம் சொல்றது யாரு? நீங்களும் நானும் தான் சொல்லணும். அல்லேலூயா சொல்லுமா. என் வேலையை செய்ததுக்கு எனக்கு உதவி செய்யுங்க. நான் சும்மா வந்துட்டு போகக்கூடாது. ஆண்டவரே, சர்ச்சுக்கு வந்தேன் சந்தோஷம், ஆண்டு வார்த்தையை கேட்ட சந்தோஷம். அதை விட ஹெல்ப் மீ லார்ட், வாட் ஐ வாண்ட் டு டு ஃபார் யூ லார்ட். வாட் இஸ் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃப்ரம் மீ லார்ட். என் பங்கு என்ன? என் பங்கை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும். ஹார்ட் பீட் ஆஃப் காட். ஒரு அன்னை திரேசா, ஒரு எமி கார்மைக்கல், ஒரு ஐடாஸ்கர், ஒரு மெசேஜ் டாரிஸ் எட்வர்ட்ஸ். என் பங்கை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்ய கேட்போம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். The man that God uses. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்களாக மாறுவோம். கர்த்தரை எல்லாரும் இருந்திருக்கலாமா? அல்லேலூயா. என் கண்ணீர்கள் மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசுயா, எல்லாமே மாறும் ஐயா. மாறும், என் கவலைகள் மாறும், என் தோல்விகள் மாறும், எல்லாமே மாறும் ஐயா. இயேசுயா, எல்லாமே மாறும் ஐயா. எல்லாமே மாறும் ஐயா. இயேசுயா, எல்லாமே மாறும் ஐயா. மதிலும் கதவுகள் திறக்கும், கட்டுகள் எல்லாமே கழற்றிடுமே. சந்தோஷம் பெருகிடுமே. பூமியும் மதிலும் கதவுகள் திறக்கும்,
சூழ்நிலை மாறுமையா, நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா, நீ வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா, நீ வந்தாலே போதுமையா. அல்லேலூயா. எங்கள் சூழ்நிலை மாறுமையா, நீர் வந்தாலே போதுமையா, எங்கள் சூழ்நிலை மாறுமையா. அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி என் சூழ்நிலை மாற, என் துக்கம் மாற, என் கண்ணீர் மாற, நிந்தை மாற, அவமானம் மாறும். எங்கள் சூழ்நிலை மாறுமையா. இந்த காலை ஆராதனையில என் சூழ்நிலை மாறணும், என் கண்ணீர் மாறணும். I feel loneliness in my life. I'm empty. He was in the prison. He was in the trial. He was in the problems. Maybe like you may say that I am in the disease. சிறை, வியாதி என்னும் சிறையில் உட்கார்ந்திருக்க, வேதனை, துக்கம், கண்ணீர், பொருளாதார நெருக்கடி, பல பிரச்சனைகள், சொல்ல முடியாத சூழ்நிலையில் உட்கார்ந்திருக்கேன். வாட் எவர் மேபி, ஹூ எவர் மேபி, நீ சுகமான நினைக்கிறிய, விரும்புறியா? ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை ஆண்டவரே. I am helpless. Nobody is here to come and help me, support me, lift me up. யாரும் இல்லாத வேளையில ஒரு தகப்பன் நமக்கு இருக்கிறாரே, ஒரு வனாந்தர நாரையை போல, பாழான இடத்துல தங்க ஒரு ஆந்தையை போல, வீட்டின் மேல் தரித்திருக்க ஒரு குருவியை போல உட்கார்ந்து என் வாழ்க்கையை நீங்க கண்ணோக்கி பார்த்து, ஆண்டவரே, என் தகப்பனே, என் தேவனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமா இருந்தவரே, கம் அண்ட் ஹெல்ப் மீ, ஐ எம் ஹெல்ப்லெஸ். யாருக்காவது இந்த ஆண்டு உதவி செய்ய நினைக்கீங்களா? உங்க விசுவாசத்தின் கரத்தை உயர்த்தி பிடிங்களேன். உங்க காரியம் எதுவா இருந்தாலும், மனிதனால முடியாத காரியம் என் தேவனால கூடும். ஒருவேளை உங்களுக்கு தெரியாது, நான் இங்கே என்ன போகிற வழியில், நீங்கள் போகிற பாதை, உங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற சில சவால்கள், சத்துருடைய சதி திட்டம், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு கர்த்தர் பலன் தர்றார், கிருபை தர. மனிதனால் முடியாத ஒரு காரியம் என் தேவனால் எல்லாம் கூட. விசுவாசிக்க நல்ல கரங்களை தட்டி, நீங்கள் போதும் ஆண்டவரே, உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. தகப்பனே, இந்த காலை ஆராதனையில் உங்கள் வசனத்தை அனுப்பி, உங்கள் பிரசன்னத்தை அனுப்பி ஜனங்களை சந்தித்தீங்களுக்கு நன்றி. அவங்க தேவைகளை அறிகிற ஆண்டவர், நீர் அவங்களை சீக்கிரமாக வந்து பதில் செய்யுங்க. சீக்கிரமாக வருகிறேன், அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. உதவி செய்யுங்க. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்தாம ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சீசல் மறுவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சமாதானம் நாம் மறைந்திருப்பதாக. God bless you all. Thank you so much. God.